AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் இருந்தாலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என கடலூர் பாமக வேட்பாளரும் இயக்குநருமான தங்கர் பச்சான் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சனா நடத்திய கலந்துரையாடலை நயம்பட சொல் பகுதியில் பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் பாமக வேட்பாளராக இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் களமிறங்குறாரு. சோ அவர்கிட்ட அவருடைய தொகுதியை பத்தியும் அவரை பத்தியும் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். பெரும் வாழ்த்துக்கள் சார். நன்றிகள். சார், ஒரு இயக்குனரா உங்களை எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமா உங்களை தெரியும். சோ இப்ப ஒரு வேட்பாளரா கடலூர் மாவட்டத்துல களமிறங்குறீங்க. சோ இந்த செய்தி உங்களுக்கு வந்தப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு? உங்க தொகுதி மக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? ராத்திரி நான் தூங்கிட்டு இருந்தேன். ஒரு 3 மணி இருக்கலாம், 3:45. அப்போ ஒரு அழைப்பு தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தது. அப்போ இது மாதிரி விருப்பத்தை தெரிவித்தாங்க. கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னேன். அதுக்கப்புறம் தூக்கம் போயிட்டுது. சரி, அப்புறம் பேசினோம். அப்புறம் ஐயாவும் சரின்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்கும், மிக சரியாக இருக்கும். அந்த நேரம் தங்கர் பேசிட்டே இருந்தால் மட்டும் போதாது, செயல் இறங்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு எந்த விதம், அதாவது ஒரு காட்சியை நான் படமாக்குறதுக்கு இருக்கிற ஒரு பதற்றம் இருக்கும் இல்லைங்க, அந்த பதற்றத்தினுடைய ஒரு துளி கூட எனக்கு இல்லை. சார், தமிழ்நாட்டில் 2 மாபெரும் திராவிட கட்சிகள் இருக்கு இல்லையா? அப்போ உங்களுடைய கூட்டணி பாமக தென் பிஜேபி, இவங்க 2 பேர் கூட்டணியில நீங்க ஒரு வேட்பாளரா களம் இறங்குறீங்க. இதை நீங்க உங்க கூட்டணி பலம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இன்றைக்கு இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு பெரிய பலத்தில் இருக்குன்னு தெரியும். கடந்த முறை 40 தொகுதிகளில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியை சேர்த்து 38 தொகுதிகள் திமுக கிட்ட இருந்தது. சரியா? அந்த 38 தொகுதியை வச்சு என்ன திமுக சாதிக்க முடிஞ்சது? தமிழ்நாட்டுக்கு எங்களை ஏமாத்திட்டாங்க, ஒன்றுமே செய்யல, இதை மட்டும்தான் நம்ம காதில் கேட்டோம். இதனால் நட்டம் யாருக்கு? திமுக கட்சிக்கா, தமிழ்நாட்டு மக்களுக்கா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இந்தியாவை ஆளும், அவங்க தான் வரப்போறாங்க. அப்போ மறுபடியும் திமுகவுக்கு 39 எம்பிக்கள் இருந்தது, ஒன்றுமே செய்யலை. இப்போ இந்த முறை திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஏற்கனவே எம்பிக்களில் பாதி பேர் நிற்கிறாங்க. இப்போ கடந்த முறை தேர்தல் நடந்தப்ப அதே தொகுதியில் இருந்த வேட்பாளர்களும் இப்போ நிறைய இறங்குறாங்க. சின்னம்ங்கிற ஒன்றை கொண்டு போய் மக்களுடைய தலையில் வச்சுட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு அண்ணாதுரையை காட்டி, பெரியாரை காட்டி, இவங்களை காட்டி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்சதான் நீங்கள் செய்கிறீங்களா? பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியும் அது நிச்சயமாக ஒரு மக்களிட பெரிய வரவேற்பு பெறும் தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கான சப்போர்ட் மக்கள் கிட்ட கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறது என்கிட்ட கேட்குறீங்க, சரியா? சீமான் என்ன சொன்னாரு சார்? சீமான்ட்ட நான் பேசுறதில்ல, பேசி பழகலாம் ஆச்சு, கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். நானும் பேசணும் அவர்கிட்ட. சார், நீங்க மோடியை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு வேட்பாளராகவும் சரி, ஒரு இயக்குநராகவும் சரி, ஒரு ஒரு வாக்காளராகவும் சரி, மோடியை எப்படி பாக்குறீங்க? மோடி என்பவர் இது ஒரு இந்தியாவினுடைய வளர்ச்சியை மையமாக வச்சு இயங்கிக்கிட்டு இருக்காருன்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்தியா இப்போ ஒரு 40 நாட்களுக்கு நான் போய் தங்கியிருந்தேன். அமெரிக்காவில், பிரான்ஸுக்கு போயிருந்தேன், யூரோப்பினுடைய பல பகுதிகள் போயிருந்தேன். இப்போ கடந்த ஒரு வாரமாக லண்டன்லாம் இருந்துட்டு வரேன். எனக்கு நல்லாவே தெரியுது, ஏன்னா உலகத்தையே நான் சுற்றிட்டு இருக்கேன். இந்தியா எந்த இடத்துல இருக்குங்கிறது நல்லா தெரியுது. இதுக்கு முன்னாடி அந்த வளர்ச்சிகள் இல்லை. அது நம்ம ஒத்துக்க தான் வேணும், ஒற்றுக்கொள்ள தான் வேணும். சரிங்களா? எனக்கு மோடியை பிடிக்கலங்கிறதுக்கெல்லாம் அங்கே இடமே இல்லை. மோடி வந்த பிறகு இந்தியாவினுடைய மரியாதை உலக அளவில் எங்கேயோ போயிட்டுது. சரியா? இன்னொன்று, நான் ஏன் நாடாளுமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, உறுதியாக ஒரு நாளைக்கு மோடி அவர்களை நான் சந்திப்பேன். அதுக்கான வாய்ப்பு வரும் இல்லையா? குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்தில் நம்ம பேசுறதுக்காவது இந்த கடலூர் மக்களுடைய தேவைகள் இருக்குல்ல, அந்த தொகுதி, இதை உடனடியாக தீர்க்கப்படணும். அது என்னால் சரி செய்யப்படும் நினைக்கிறேன். நான் சொல்லுவேன்,
அவங்களுக்கு இதுக்கு எதிரான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டால் கூட இதில் இருக்கிற நியாயத்தை நான் வந்து அடித்து பேச முடியும் என்னால். வெற்றி பயணத்தை நோக்கிய ஒரு பெரும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.